ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவை வச்சு அருமையான ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவை வச்சு ரொம்பவே டேஸ்டான ஜிலேபி செய்ய போகிறோங்க. நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் ஏற்கனவே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தால் கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இட்லி மாவுக்கு கலருக்காக நான் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். 2 பிஞ்ச் அளவுக்கு நான் கேசரி பவுடர் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்குறது பிடிக்கலன்னா நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். லேசான கலர் அதில் கொடுக்கும். இந்த ஃபுட் கலர் இதில் சேர்த்துடலாம். ஜிலேபினாலே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க, அதுக்காக தான் ஃபுட் கலர் சேர்க்குறேன். 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்குறேன். நீங்கள் பேக்கிங் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எது இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. நான் பேக்கிங் சோடா தான் 1 பிஞ்ச் சேர்க்குறேன். இந்த பேக்கிங் சோடா சேர்க்குறதுனால ஜிலேபி நல்லா சாஃப்டாக இருக்கும், ஜீராலாம் ஈஸியாக ஊறும், அதுக்காக தான் சேர்க்குறேன். இட்லி மாவு கொஞ்சம் நல்லா திக்னஸ் வரணுங்க. நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைப்போம். ரொம்ப திக்காலாம் இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். அதனால் மைதா மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். நம்மளோட திக்னஸை பார்த்துக்கிட்டு தேவைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நான் 1 ஸ்பூன் மைதா மாவு தாங்க சேர்த்தேன். மேற்கொண்டு நான் மைதா மாவு சேர்க்கல. இட்லி மாவு நல்லா திக்காக இருந்ததுனால எனக்கு அதுவே போதுமானதாக ஆகிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு பிடிக்கலன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு விட்டுடலாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஜிலேபிக்கு ஜீரா ரெடி பண்ணுறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. எந்த கப்பில் நீங்கள் இட்லி மாவு எடுக்கிறீங்களோ அதே சைஸ் உள்ள கப்பில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் 1 கப்பு இட்லி மாவு எடுத்ததுனால 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி அரை கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் சர்க்கரை நல்லா கொதிக்க விடுங்க. அரை கம்பி பதம் வரத்துக்கு சர்க்கரை தண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாங்க. ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டாலே வந்துடும். பாருங்கள், நீங்கள் 2 விரலில் வச்சுட்டு அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அரை கம்பி பதம்ன்றது வந்து உடையும். அதுதான் அரை கம்பி பதம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து உடையும். ரொம்ப நூல் மாதிரி வரக்கூடாது, வந்து உடையணும். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்து விட்டுடலாம். நான் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, ஜிலேபிக்கு ஜீரா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கலந்து வச்ச மாவை நம்ம பிளாஸ்டிக் கவருக்கு மாற்றிக்கலாங்க. நான் ஆவின் பால் கவர் தாங்க எடுத்திருக்கேன். சுத்தமாக வாஷ் பண்ணி ஈரெல்லாம் இல்லாமல் காய வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எண்ணெய் கவர், பருப்பு கவர் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நான் ஃபுல்லாக டாப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் மாவு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாவு எல்லாத்தையும் இதில் அள்ளி போட்டுக்கலாம். ரெடி பண்ண மாவை நான் பிளாஸ்டிக் கவரில் ஃபில் பண்ணிட்டேங்க. இதை அப்படியே சேர்த்து பிடிச்சிட்டு நம்ம டைட்டாக முறுக்கிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு டைட்டாக முறுக்கிக்கோங்க. அப்போ தான் மாவு வெளியே வராது. பாருங்கள், நான் ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன். இந்த மாதிரி நம்ம வச்சு புழியும் போது நல்லா டைட்டாக இருக்கும். இந்த முனையை தான் நம்ம கட் பண்ணிவிட்டு புழிய போகிறோம். நான் பொரிக்கிறதுக்காக அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. அந்த பேனுக்குள்ளே ஒரு அரை இன்ச் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. நீங்கள் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா சுற்றும் பொழுது கஷ்டமாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ கவரை கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு சின்னதாக முனையை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க, நீங்கள் சைஸ் பார்த்துட்டு கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடலாம் எண்ணெயில். ஸ்டார்டிங்கில் டிசைன் கொஞ்சம் சரியாக வராதுங்க. நீங்கள் சுற்ற உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி பொரிஞ்சிட்டு மேலே வந்த உடனே திருப்பி விட்டுடுங்க. உடனே பொரிஞ்சு மேலே வந்துடும். நான் கொஞ்சம் சின்னதாக சுற்றிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெருசாக கூட நல்லா சுற்றி விட்டுக்கலாம். ஹோல்ஸும் நான் சின்னதாக போட்டதுனால எனக்கு கொஞ்சம் மெலிசாக தான் வந்துட்டுருக்குது. பாருங்கள், நம்ம முதல்ல போட்டதெல்லாம் நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்ச பீசஸ் எல்லாத்தையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 2 பக்கம் பொரிஞ்ச உடனே எடுத்துருங்க, சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும். இந்த ஜிலேபி பீசஸ் எல்லாத்தையும் நம்ம ஜீராவில் சேர்த்துடலாங்க. ஜீராவில் சேர்க்கும் பொழுது ஜீராவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு, கொஞ்சம் உறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நல்லா சூடு பண்ணிவிட்டு சர்க்கரை தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி வந்ததுக்கப்புறமா சேர்த்து விடுங்க. அப்போ தான் ஜிலேபியில் நல்லா ஜீரா ஏறும்.
கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நான் சேர்த்து விடுறேன். ஜீராவை நான் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிட்டேங்க. எப்போவுமே ஜிலேபி போடுறதுக்கு முன்னாடி ஜீரா உறைஞ்சிருக்கக்கூடாது, நல்லா சூடாக இருக்கணும், ஜிலேபியும் சூடாக இருக்கணும். இப்போ இதில் ஜீராவில் போட்டு விட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஊற விட்டுட்டு எடுத்தாலே போகிறோங்க, அந்த ஜீராலாம் நல்லாவே ஜிலேபி உறிஞ்சிரும். இந்த மாதிரி பரட்டி விடுங்க. பாருங்கள், நான் எல்லா ஜிலேபியும் பரட்டி விட்டுட்டேங்க. ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளவுதாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு ரொம்பவே டேஸ்ட்டான ஜிலேபி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக இதை ரெடி பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை வீட்டுக்கு யாருன்னா கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சட்டுன்னு இந்த ஸ்வீட் ரெசிபியை ரெடி பண்ணி அவங்கள அசத்தலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு அருமையான ஜூஸியான ஜிலேபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம சேனலில் கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோங்க. அந்த கிவ்அவேல எப்படி கலந்துக்கிறது அதுக்கான டீட்டெயில்ஸை ஏற்கனவே நாங்கள் வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்து எல்லோரும் கிவ்அவேல கலந்துக்கோங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.